ஹீரோ ஹோண்டாவில் வரக்கூடிய பேஷன், ஸ்ப்ளெண்டர் இந்த வண்டிலாம் ஹாரனு, இண்டிகேட்டரு, ஹெட்லைட்டு, இந்த செல்ஃபு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, நீங்கள் வந்து வயரிங்கில் பிரச்சனைனா இந்த இடத்த கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல தான் நிறையா பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருப்பேன். நீங்களும் கேட்பீங்க. இந்த மாதிரி நிறையா எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான வண்டியை பார்த்துருப்பீங்க. இதில் என்ன புதுசாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. அப்படி தான் நான் உங்களுக்கு புதுசாக ஒன்று கொண்டு வர போகிறேன். என்னென்னா இந்த வண்டியில் இப்போ வண்டியை பார்த்தீங்கன்னா தெரியும். உத்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பேஷன் ப்ளஸ்ஸில் எஃப்ஐ மாடல். ஸோ இந்த எஃப்ஐ மாடல் புத்தம்புது வண்டி, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்க வண்டி தான். அந்த வண்டியில் தான் இப்படி கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருக்குங்க. நம்ம என்ன நினைப்போம், புது வண்டியில் வயரிங் எப்படிப்பா பிரச்சனை வரும், அதுக்குள்ளே எப்படிப்பா புது வண்டியில் பிரச்சனை வரும் அப்படின்னு தான் நினைப்போம். ஏன்னா இன்றைக்கி BS6 யோசிக்க முடியாது, அந்த மாதிரி தான் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ புத்தம்புது வண்டின்ட்டு யாருமே நம்ம அந்த ஒரு ஸ்லீவை கூட பிரிக்காமல் நம்ம வந்து பார்ப்போம், அது எப்படி கட் ஆகும் அப்படின்ற நம்ம ஒரு மனப்பிராந்தியில் இருப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நினைக்க வேணான்னு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர வயரிங் அந்த ஸ்ட்ரென்த்தன் அப்படி இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம வந்து டாப் டு பாட்டம் கண்டினியூட்டியை வச்சு செக் பண்ண பற்றி தான் இந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பன் பண்ணாலும் தெரியாதுங்க, ஏன்னா ஸ்லீவ்லாம் ஓப்பன் பண்ணால் வெளியிருந்து பார்க்குறப்ப வயர்லாம் கட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். இன்சுலேஷன் கரெக்டாக இருக்கும். ஆனால் இழுத்தோம்னா தான் தெரியும் உள்ளக்க காப்பர் கட் ஆகி நின்றுருக்குன்றது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை நம்ம வந்து எடுத்தோன்னே இந்த மாதிரி கிழிக்க மாட்டோம். டாப் டு பாட்டம் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துல கண்டினியூட்டி இல்லைன்றதை பொறுத்து தான் நம்ம கட் பண்ணி பார்ப்போம். ஆனாலும் உங்களுக்கு வந்து இது ஒரு டிப்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த ஜஸ்ட் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல தப்பே கிடையாது. ஏன்னா ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும். கஸ்டமருக்கு வயரிங் கிட் இல்லாமல் நம்ம ஒரு லேபர்லேயே முடிச்சு கொடுக்குறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.